ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆம்வே தமிழ்நாடு அண்ட் பாண்டி மார்க்கெட்டிங் டீம் மூலியமா இன்னைக்கு அபவுட் கட் ஹெல்த் அண்ட் டைஜஷன் இன் டீடைல் வந்து பார்க்க போறோம். அண்ட் ஹெல்தி கட் ஹெல்தி யூ. ஸோ என்ன இம்பார்ட்டன்ட், அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளோட நியூட்ரலைட்ல என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் அந்த டீடைல் வந்துட்டு கம்ப்ளீட்டா நமக்கு கொடுக்க போறாங்க. ஓகே, சோ அபவுட் கட் ஹெல்த் பேசுறதுக்கு we have our expert consultant. ஓகே, நம்ம இடையே வந்து ஸ்வாதி ஜாயின் பண்ணிருக்காங்க. Over to you, Swati. Thank you, sir. Thank you for the warm welcome. So, good afternoon, all. Another or exclusive session or interesting topic order. We are here to nurture you with the benefits of gut health. Na enna endha alavukku namalukku gut health வந்து important and enna mari supplements alla நம்ம gut health வந்து support பண்ணோம்ட்டு. So gut health, a healthy gut, a healthy you. So number majority of the medical conditions, BP, sugar, heart issues, cholesterol, majority of the thing நம்ம இன்னைக்கு medical condition face பண்றோம்னா அதுக்கு one of the main reason பாத்தீங்கன்னா நம்மளோட gut. What is this gut? Gut என்ன? So gastro intestinal tract, அதாவது other termsல பாத்தீங்கன்னா நம்ம digestive system சொல்றோம், alimentary canal ன்னு சொல்லலாம், gut healthன்னு சொல்லலாம். ஸோ இந்த gut health நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட டெப்த், இதுல இருக்கக்கூடிய என்னென்ன டிசார்டர்ஸ், அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்ட்டு நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வாட் இஸ் டைஜஷன். டைஜஷன் என்ன? நிறைய பேர் வந்து எனக்கு அஜீரண கோளாறு இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு, அதுக்கப்புறமா எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு நல்லா சொல்றோம். பட் ஃபர்ஸ்ட் டைஜஷன்னா என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் பாடியில நடக்கும்ட்டு லெட்ஸ் லுக் இன்டு இட். ஸோ டைஜஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு வந்து பாடியில வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா நம்மளுக்கு நியூட்ரியன்ஸா பாடி வந்து டர்ன் பண்ணி கொடுக்கறது பேரு தான் டைஜஷன். complex process of turning the food into nutrients. So இந்த nutrients வந்து நம்ம பாடி வந்து இந்த nutrients பாடி அப்சர்வ் பண்ணி நம்மளோட செல் growth, development, நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, நம்மளோட மசில் பில்ட் பண்ணுறதுக்கு, போன் ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு பாடிக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ apart from this another process பாத்தீங்கன்னா absorption and elimination. ஸோ நம்ம எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் எலிமினேஷன் லெவல் வந்து பாடியில ப்ராப்பரா இருக்காததுனாலதான் மெஜாரிட்டி ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ பாடியில வந்து நிறைய டாக்ஸின்ஸ் டெவலப் ஆகுது, இல்ல டூ மச் ஆஃப் ஆசிட் செக்ரீஷன் வருது, இல்லைன்னா வந்து ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம், அதாவது மேல எடுத்துட்டு வருது, லைக் த்ரோயிங் அப், உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது எல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா இம்ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் அண்ட் இம்ப்ராப்பர் எலிமினேஷன். அதாவது பாடியில இருக்கக்கூடிய மோஷன் ஒரு சில பேருக்கு ஃப்ரீக்வெண்டா பாஸ் பண்ண முடியாது, இல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த ஸ்டூல் அவுட்புட் வந்து இம்ப்ராப்பரா இருக்கிறதுனால நம்ம வேரியஸ் கட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ பிஃபோர் என்ன மாதிரி நம்ம கட் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன. ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஷன்ன்றது வெறும் ஸ்டொமக்ல மட்டும் ஆரம்பிக்கிறது இல்ல, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத். ஸோ நம்ம வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுல இருந்தே நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுக்கும் போது it starts from mouth. So உங்களுக்கு மவுத்ல ஆரம்பிச்சு it goes through esophagus. esophagus என்றது ஃபுட் பைப், அதாவது உங்க ஸ்டொமக்குக்கும் உங்க மவுத்துக்கும் கனெக்ட் ஆகுற ஒரு ஸ்மால் பைப், ஒரு ஸ்மால் கெனல் டியூப் மாதிரி சொல்லலாம். ஸோ வயா தட் உங்க ஸ்டொமக்ல போய் மோஸ்ட் ஆஃப் த கார்போஹைட்ரேட் ரிச் ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரு 50% ஆஃப் த கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல வந்து டைஜஸ்ட் ஆகுது. அண்ட் ஃபாலோட் பை விச் நம்மளுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து 3 செக்மெண்ட்ஸா வந்து நம்மளுக்கு பாடி உள்ள செப்பரேட் ஆகும். அதுல ஸ்டார்டிங் செக்மெண்ட் தான் வந்து டியோடினம் சொல்லுவோம். ஸோ அந்த பார்ட்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அகெயின் 50% ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இதுலயே வந்து நம்மளுக்கு பார்ஷியல் டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் நடக்கும் போது ரிமைனிங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து
the latter part, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல்ல போய் ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் இது மூணுமே வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இது மூணுமே டைஜஸ்ட் ஆன உடனே இது வந்து நம்மளோட செல்ஸ் மூலியமா பிளட் ஸ்ட்ரீம் உள்ள போய் த்ரூ அவுட் த பாடி, த்ரூ அவுட் ஆல் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் லைக் ஹார்ட்டா இருக்கட்டும், கிட்னி, பேங்க்ரியாஸ், லங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரியன்ட் வந்து சப்ளை பண்ணுது. அண்ட் த ரிமைனிங் போர்ஷன், அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருக்குடல்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாவே டைஜஷன் என்ற ப்ராசஸ் இதுல இருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. பட் ஒரு ப்ராப்பர் டைஜஷன் உங்களுக்கு வந்து வேணும்னா யூ ஹாவ் டு கரெக்டா சூ பண்ணி சாப்பிடணும். கரெக்டா சூ பண்ணி மென்னு சாப்பிட்டா மட்டுமே தான் வந்து நம்மளுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பர் ஆகும். அந்த லெவலுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So this is the function of digestion. அதாவது இப்படிதான் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சிட்ட அப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச அப்புறமா என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாடி வந்து கேரி அவுட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா செக்ரீஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ்ன்றது சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம பாடியில நடக்கக்கூடிய மெட்டபாலிசமை வந்து ஏட் பண்ணும், பிளஸ் நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ செக்ரீஷன் ஆஃப் என்சைம் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது நியூட்ரியண்டா கன்வெர்ட் ஆனோடனே நம்மளுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ செகண்ட் would be அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். தேர்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வேஸ்ட். ஸோ நம்ம சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து பாடியில இருந்து கிளியர் அவுட் ஆகணும். பாடியில இருந்து கிளியர் அவுட் ஆகலைன்னா ஆப்வியஸா வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் லைக் கான்ஸ்டிபேஷனா இருக்கும், அசிடிட்டி, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா இன்ஜெஷன் அண்ட் அசிமுலேஷன் ஆஃப் ஃபுட். அதாவது நம்ம வந்து சாப்பாடு வந்து வாய் மூலியமா எடுக்கிறது, பிளஸ் அது பாடியில அசிமுலேஷன்ன்றது பாடியில எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் ஆகுறதுன்றதுதான் ஃபோர்த் ஃபங்க்ஷன். அண்ட் லாஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா செக்ரீஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ நம்ம டைஜஷன் எடுக்கும் போது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா ஃப்ளூவிட் லெவல் நம்மளுக்கு பாடியில கம்மியா இருந்தா கூட நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஃப்ளூவிடோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுறது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட டைஜஸ்டிவ் ஹெல்த், அதாவது நம்ம கட் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டயட். இப்போ வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்து அடல்ட்ரேட்டட் ஃபுட், நம்பர் ஒன் கலப்படம் உள்ள ஒரு ஃபுட். அண்ட் செகண்ட்லி ஹைபிரிட்ஸ் ஃபுட், அதாவது வந்து எல்லாமே ஒரு அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து மிஸ்மேட்ச் மூலியமா லைக் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரிக்காய். ஸோ அந்த ஹைபிரிட் ப்ராசஸ் மூலியமா வளருது. அண்ட் தேர்ட்லி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து டூ மச் ஆஃப் இன்டைஜஷன் ப்ராப்ளமா வந்து லீட் பண்ணுது. அண்ட் செகண்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், டூ மச் ஆஃப் ட்ரக்ஸ். ஒரு சின்ன தலைவலி இல்ல வந்து ஒரு ஸ்லைட் ஃபீவர்னாலும் இம்மீடியட்டா நம்ம ஒரு டாக்டர் கன்சல்ட் இல்லாம நம்மளே மெடிக்கல் ஷாப் போய் அந்த டேப்லெட் வாங்கி யூஸ் பண்றோம். ஸோ அந்த ட்ரக்ஸோட சைடு எஃபெக்டா வந்து நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் தேர்ட்லி பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக், அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஹாட் கிளைமேட்ல இருந்து திடீர்னு ஒரு கோல்ட் கிளைமேட் போனோம்னா ஆப்வியஸா நம்மளோட டைஜஷன் பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ தேர்ட்லி என்விரான்மெண்டல் கண்டிஷன் மேஜர் இஷ்யூ. ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கீ சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து நம்மளோட ஒர்க் பேட்டர்னே பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு மூவ்மெண்ட் உள்ள கூடிய ஒரு ஒர்க்ல இல்லை. 8 hours ஆஃப் ஒர்க்னாலும் அது சிட்டிங் ஒர்க்கா இருக்கிறதுனால லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் வந்து நம்ம டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கு மேஜர் காஸா இருக்கு. அண்ட் ஃபிஃப்த்லி இஸ் பர்த்திங் ப்ராசஸ். ஸோ மோஸ்ட்லி ஒரு காமன் இஷ்யூவா வந்து பிரெக்னன்சி அண்ட் லாக்டேட்டிங் விமன்
அதாவது ஃபீடிங் நர்சிங் மதர்ஸ்க்கும் பிரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேருக்கும் வந்து டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் வந்து ஹை ரேட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்ஃபென்ட் ஃபீடிங் மெத்தட்ஸ். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பால் ஒத்துக்காது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து பால் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சில டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் இன்ஃபென்ட் ஃபீடிங் மெத்தட். அண்ட் லாஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ், நம்ம மைண்டும் நம்ம கட்டும் வந்து இட்ஸ் கோர் ரிலேட்டட். ஸோ நம்மளோட மூளை என்ன நம்ம திங்க் பண்ணதோ அதுபடிதான் நம்ம ஸ்டொமக் வந்து பிஹேவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைஜஷன் ப்ராசஸ் எடுத்துட்டு வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கீ 99% ஆஃப் தி டைஜஸ்டிவ் இஷ்யூ வந்து நம்மளுக்கு பாப்அப் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்ப நம்ம டைஜஸ்டிவ் டிசார்டர் பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சில காமன் டிசார்டர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் சொல்லலாம், டைரியா சொல்லலாம், அல்சர் சொல்லலாம், அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூன்னு சொல்லலாம். பட் டைஜஸ்டிவ் டிசார்டர் பொறுத்த வரைக்கும் அதுல 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டிசார்டர் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் டிசார்டர். ஃபங்க்ஷனல் டிசார்டர் என்னன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட அந்த ஆர்கன்ஸ், இப்ப நான் பார்ட்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்களா, மவுத்ல இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்கும், அந்த ஆர்கன்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஆனா உங்களுக்கு பவுல் மூவ்மெண்ட், அதாவது உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ் தான் வந்து சரியில்லாம போகும். வேறஸ் ஆர்கானிக் டிசார்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது இப்ப ஸ்டொமக் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டொமக்கோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு வந்து ஹார்ம் ஆகும், இல்ல டிஃபால்ட் ஆகும், இல்ல டேமேஜ் ஆகும். அண்ட் தேர் பை அதனால வரக்கூடிய டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சி ஆர்கானிக் டிசார்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நம்ம டைஜஸ்டிவ் டிசார்டர்ன்னு சொல்லும் போது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து வெறும் என்ன சொல்றது ஸ்டொமக் ரிலேட்டடா மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, ஃபுட் பைப், ஈசோஃபேகஸ், அதுல இருந்து கூடவே நம்மளுக்கு வந்து டிசார்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஈசோஃபேகல் டிசார்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈசோஃபேகட்டிஸ் அண்ட் கர்ட் ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம். அண்ட் கேஸ்ட்ரிக் டிசார்டர், அதாவது இது வந்து ஸ்டொமக் ரிலேட்டட். ஸோ ஸ்டொமக் ரிலேட்டட் டிசார்டர் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸும் பெப்டிக் அண்ட் டியோடினல் அல்சர் பத்தி பார்க்க போறோம். அண்ட் தேர்ட்லி வந்து இன்டெஸ்டைனல் டிசார்டர். ஸோ நம்ம சிறுகுடல் பெருக்குடல் மூலியமா வரக்கூடிய டிசார்டர்ஸ் பாத்தீங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், IBS சொல்லுவோம். நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப காமனான வரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். இந்த 2 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட்லி ரெக்டம். ரெக்டம் என்றது லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருக்குடலோட லாஸ்ட் பார்ட் தான் ரெக்டம். சோ அதுல வரக்கூடிய டிசார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ், மூலம் சொல்லுவோம். அண்ட் அது கூட வந்து ஏனல் ஃபிஷர். இந்த 2 டிசார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபங்க்ஷனல் டிசார்டர்ல கான்ஸ்டிபேஷன் அண்ட் டைரியா மோஸ்ட் காமன் ஒன். அதுக்காக என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், என்ன மாதிரி ஒரு டயட், என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே லெட்ஸ் லுக் இன் டு டீடைல். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஈசோஃபேகஸோட டிசார்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க எல்லாரும் பிக்சர் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஈசோஃபேகடைட்டிஸ்னா என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஈசோஃபேகஸ். அதாவது நம்ம ஃபுட் பைப், நம்ம ஸ்வாலோ பண்ணக்கூடிய ஃபுட் வந்து ஃபுட் பைப் மூலியமா தான் நம்மளுக்கு ஸ்டொமக்ல போகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபுட் பைப் வந்து உங்களுக்கு லைட்டா வீக்கமோ இல்ல வந்து அதுல வந்து ஒரு சில எரோஷன்ஸோ இல்ல அந்த பர்ன்ட் ஆகி இரிட்டேஷன் எதனா வந்ததுன்னா அதை வந்து ஈசோஃபேகடைட்டிஸ் சொல்லுவோம். பேசிக்கா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம், அந்த ஃபுட் பைப்போட வீக்கம். ஸோ இதுக்கான காசஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து GERD. GERD வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஈசோஃபேகல் டிசார்டர். ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா வீக் இம்யூனிட்டி. ஸோ நம்மளுக்கு யாரெல்லாம் இம்யூனிட்டி லெவல் ரொம்ப வீக்கா இருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த
மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஜோன், ஈசோஃபாகடைட்டிஸ் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியா டெவலப் ஆகும். அண்ட் தேர்ட் திங் பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ். ஸோ நம்ம அலர்ஜிஸ்ன்னு சொல்லும் போது டஸ்ட் அலர்ஜி மட்டும் இல்ல, ஒரு சில ஃபுட் அலர்ஜிஸ், அதாவது ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறது, ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுக்கிறது, ரொம்ப காரமா எடுக்கிறது, இல்ல ஆஸ் சிம்பிள் அஸ் அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபுட் பைப் ரொம்ப வீங்கும். ஸோ டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஆகும். அண்ட் ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேபி ஃபார் லைக் எனி இல் ட்ரீட்மெண்ட் லைக் கேன்சரா இருக்கட்டும், இல்ல வேற எதனா ஒரு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், அந்த ரேடியேஷன் லெவலுக்கு அந்த கரண்ட் எக்ஸ்போஷர்ல போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டேமேஜஸ் வந்து இன்டர்னலா ஆகக்கூடியதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் பர்ன், அதாவது நெஞ்சு எரிச்சல். ஏன்னா ஃபுட் பைப்ன்றது உங்க த்ரோட் வழியா தான் வந்து உங்க த்ரோட் செஸ்ட் வழியா தான் ஸ்டொமக் போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு எரிச்சல்ன்ற பிரச்சனை வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் ஸ்வாலோயிங், அதாவது அவங்களுக்கு முழுங்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல இன்கேஸ் அவங்க முழுங்கினாலும் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே நெஞ்சு மேலே நிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் இதனால வந்து செஸ்ட் பெயின். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் போது ஒரு சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி வரதுக்கான சான்சஸ் கூட ஜாஸ்தி இருக்கு. அண்ட் ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா காஃப். ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரலா நம்ம எதனா வந்து சாப்பிடும் போது சோக்கிங், நம்மளுக்கு தொண்டையில இல்ல வந்து செஸ்ட்ல எதனா அடைப்பு எதனா ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நெக்ஸ்ட் ரூட் காஸ் லீட் ஆகும், விச் இஸ் காஃபிங். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நாசியா, பெல்லி பெயின், அதாவது உங்களுக்கு வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன் பிளஸ் இது கூட வந்து ஸ்டொமக் பெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அரோஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ஈசோஃபேகல் டிசார்டர். நெக்ஸ்ட் டிசார்டர்ன்னு பாத்தீங்கன்னா GERD. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் இஸ் GERD. இந்த GERDனா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப் சம்பந்தப்பட்ட ஒரு டிசார்டர் தான். பட் இதுல என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டொமக்ல ஆசிட் செக்ரீஷன் இருக்குன்ட்டு. ஸோ நீங்க ஆஸ் பர் த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம ஃபுட் நம்ம உள்ள எடுத்துக்கும் போது அந்த ஃபுட் ஒன்ஸ் ஸ்டொமக் உள்ள போயிடுச்சுன்னா உடனே தேர் வில் பி அ க்ளோசிங் வால்வ். அந்த வால்வ் க்ளோஸ் ஆன உடனே உங்களோட ஸ்டொமக் ஆசிட் ஸ்டொமக் உள்ளே வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ்க்கு எய்ட் பண்ணும். பட் இந்த GERD இருக்கிறவங்களுக்கு, அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு அந்த வால்வ் வந்து சரியா க்ளோஸ் ஆகாதனால மறுபடியும் அந்த ஸ்டொமக் ஆசிட் ஃபுட் பைப் வழியா மேல வரும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கு வந்து அந்த செல் டேமேஜஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஃபுட் பைப் சைட்ல இருக்க செல் டேமேஜஸ் ஜாஸ்தி ஆகும். அண்ட் இதனால உங்களுக்கு வந்து ஹார்ட் பர்ன் இஷ்யூ, இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்க இதுல பார்க்கலாம், இட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் மியூகோசல் டேமேஜ் caused by stomach acid coming up from the stomach into the esophagus. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டொமக்ல இருந்து மறுபடியும் ஃபுட் பைப் வழியாவே வந்து போகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த GERD. ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆசிட் வந்து நம்மளுக்கு மறுபடியும் வந்து வெளியே வர்றதுனால நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா சோர் த்ரோட், அதாவது உங்களுக்கு வந்து முழுங்குறதுக்கு அகைன் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி வந்து தொண்டை வந்து உங்களுக்கு வலிச்சுட்டே இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா ரீகஜிடேஷன்ன்றது மேல எடுத்துட்டு வருது, அதாவது உங்களுக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், பட் ஆக்சுவலி வாமிட்டிங் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் பர்ன், அதாவது நெஞ்செரிச்சல், அண்ட் நாசியா அண்ட் செஸ்ட் பெயின். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ ஆஃப் தி சிம்டம்ஸ். இதோட காசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெயின் காஸ் என்னன்னா வந்து அந்த வால்வ், ஸ்டொமக்குக்கும் ஃபுட் பைப்புக்கும் போற வால்வ் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது சரியா வேலை செய்யாததுனாலதான் வந்து மேஜர் காஸ் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு டிசார்டர் ஈசோஃபாகடைட்டிஸ், அதாவது நம்மளோட ஃபுட் பைப்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்னால கூட அந்த வால்வ் சரியா க்ளோஸ் ஆகாது. ஸோ அதனால கூட இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து பாப்அப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு என்ன மாதிரி ஒரு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம எடுத்துட்டு வரணும்? லெட்ஸ் லுக் இன்டு தட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இந்த ஈசோஃபேகல் டிசார்டருக்கு என்ன மாதிரி ஒரு டயட் போலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா பிளாண்ட் டயட். நம்ம பிளாண்ட் டயட்னு சொல்லும் போது காரம் கம்மியா, ஆயில் கம்மியா,
ஸ்வீட் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா எனி அதர் ஸ்பைசஸ் லைக் வந்து இந்த கரம் மசாலா மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாம ஒரு பிளாண்ட் ஸ்டீம்டு ஃபுட் லைக் வந்து இட்லி, இடியாப்பம், ஆப்பம், இல்ல வந்து சிம்பிளி வந்து தேங்காய் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு சிம்பிள் பேசிக் தின் டால் இல்ல ஸ்டூ அந்த மாதிரி எதனா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன் ரொம்பவே நல்லா ஹீல் ஆகும். பிளஸ் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இன்னும் நிறைய அக்ரவேட் ஆகாது. அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் அடிக்வேட் வாட்டர். போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். பிகாஸ் தண்ணி வந்து ரொம்ப கம்மியா குடிக்கும் போது ஆசிட் செக்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால ஸ்மால் இன்டர்வல்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஃபுட்ஸ் லைக் வந்து ஸ்ட்ராங் ஆர்டர் அண்ட் ஃபிளேவர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்லிக், பூண்டு, ஆனியன், வெங்காயம், பெப்பர்மென்ட், ஃபேட்டி ஃபுட்ஸ், அப்புறமா வந்து சாக்லேட்ஸ், காஃபி, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சஸ், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கோகோ கோலாஸ் எல்லாம், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், டொமேட்டோ ப்ராடக்ட்ஸ் அதாவது கெச்சப், ஜாம், சாஸ், ஜெல்லிஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ தட் உங்களுக்கு அசிடிட்டி லெவல் வந்து ஜாஸ்தி ஆகாது. அண்ட் சம் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க படுக்கக்கூடிய பெட் வந்து ஒரு 6 to 8 inches வந்து ரேஸ் பண்ணி படுங்க. பிகாஸ் நீங்க ஒரு 45 டிகிரி இன்க்ளைன்ல படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட் செக்ரேஷன், அந்த ரீகஜிடேஷன், அதாவது அந்த த்ரோயிங் அப் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. பிளஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து ஸ்மூத்தா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின்டைன் 2 to 3 hours கேப் பிட்வீன் பெட் டைம் அண்ட் டின்னர். ஸோ நம்ம டின்னர் வந்து ஏன் எப்பவுமே வந்து ஏர்லி டின்னர் எடுத்துக்க சொல்றோம்னா நம்ம தூங்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் 2 to 3 hours கேப் இல்லைன்னா அதுவே நம்மளுக்கு நிறைய இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து காஸ் பண்ணும். ஸோ ஒரு பெட்டர் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுக்காக 2 to 3 hours கேப் வந்து மெயின்டைன் பண்ண சொல்றோம். அண்ட் ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வெயிட் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ். நம்ம பாடியில எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிஷன் இருக்கும் போது அது வந்து நிறைய அதர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அரைஸ் பண்ணும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த கீ. அண்ட் லாஸ்ட்லி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் குவிட் பண்ணணும். ஏன்னா ஸ்மோக்கிங், ஆல்கோஹால்ல இருக்கக்கூடிய ஸ்டிமுலன்ஸ் வந்து பாடியை வந்து இன்னும் அக்ரிவேட் பண்ணும். என்ன மாதிரி கண்டிஷன் ஃபேஸ் பண்றோமோ அதை இன்னும் அக்ரிவேட் பண்ணும். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் தட் யூ குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால். ஸோ இது வந்து உங்களோட ஈசோஃபேகல் டிசார்டருக்கான லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் டிசார்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கேஸ்ட்ரிக் டிசார்டர், நம்ம கேஸ்ட்ரிக் டிசார்டர் பத்தி பேசும்போது இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ரிலேட்டட் டு த ஸ்டொமக் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் த பாப்புலேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கேஸ்ட்ரிக் டிசார்டர். ஸோ வாட் இஸ் திஸ் கேஸ்ட்ரிக் டிசார்டர்? அதாவது இன்ஃப்ளமேஷன், இரிட்டேஷன் ஆர் எரோஷன் ஆஃப் த லைனிங் ஆஃப் த ஸ்டொமக். ஸோ நீங்க பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தி ஸ்டொமக் வந்து எந்த லெவலுக்கு உங்களுக்கு இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஸ்டொமக்ல வந்து நிறைய செல்ஸ், லைனிங்ஸ், டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம ஸ்டொமக்ல ஆசிட் செக்ரேஷனும் இருக்கும். ஸோ நம்ம வந்து கான்ஸ்டன்டா வந்து ஃபுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறது இல்லை ரொம்ப லேட் டைம் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிடே வந்து நம்ம ஸ்டொமக்கோட செல் வால்ஸ், லைனிங்ஸ் இது எல்லாமே டேமேஜ் பண்ணிடும். அதனால வரக்கூடிய எரோஷன், அதனால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம், இதெல்லாம் தான் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான மேஜர் காஸா இருக்கு. நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா நீங்க நெயில், அதாவது ஒரு துரும்பு ஆணிய வந்து போட்டீங்கன்னா அது டிசால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ நீங்க வந்து ஆன் டைம் சாப்பிடாம இருக்கும் போது எந்த அளவுக்கு வந்து இது வந்து உங்களோட ஸ்டொமக்ல இருக்க செல்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணோன்ட்டு we have to think about it. ஸோ இதோட காசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டெராய்டல் ட்ரக்ஸ். அதாவது இப்ப நிறைய பேர் எனக்கு வந்து என்ன சொல்றது, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, டூ மச் ஆஃப் அலோபேத்திக் மெடிசன் எடுப்பாங்க. அதே மாதிரி ஓவர் த இயர்ஸ் 10 years 20 years கண்டினியூஸா எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் டைமா டிகேட்ஸ் அளவுக்குல எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து பாப் ஆகும். அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம அன்ஹைஜீனிக்கா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் போது இல்லை எங்கன்னா வெளியே இல்லை ரோட் சைட் ஃபுட் ஐட்டம்ஸ்
டூ மச் ஆஃப் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது அந்த அன்ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் மூலியமா வரக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலியமா கூட இந்த ப்ராப்ளம் ட்ரிகர் அப் ஆகலாம். அண்ட் லாஸ்ட்லி பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ஆல்கோஹால் கன்சப்ஷன். ஸோ நம்ம ஆல்கோஹால்னு சொல்லும் போது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா லிவர் தான். ஸோ நாட் ஓன்லி லிவர், ஸ்டொமக்கும் சேர்த்து டேமேஜ் ஆகும்ட்டு ஃப்ரம் திஸ் எல்லாருமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால வர ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பிடைட் லாஸ், அதாவது பசியே எடுக்காது, அண்ட் இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஆப்வியஸா வந்து ஜீரணமே ஆகாம போகும், அண்ட் பிளாக் ஸ்டூல்ஸ். ஸோ நீங்க மோஷன் பாஸ் அவுட் பண்ணும் போது மேபி ரொம்ப டார்க் கலர்ட் மோஷனா வந்து பாஸ் அவுட் ஆகலாம். பட் இது ஆல் கேசஸ் இல்ல, சிவியர் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். அண்ட் வாமிட்டிங், எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலுமே இம்மீடியட்டா வாமிட் பண்ணுவாங்க. அண்ட் பெயின் இந்த அப்பர் அப்டோமென், அதாவது உங்க செஸ்டுக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு, அதாவது நல்ல முள்ளு குத்துற மாதிரி, ஊசி குத்துற மாதிரி ஒரு அந்த டிங்லிங் பெயின் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். அண்ட் வெயிட் லாஸ், நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் வரும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ளோட்டிங், அதாவது வயிறு ரொம்ப உபசனமா ஆகிட்டும் போகும். ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் த மேஜர் திங் வித் ரிலேஷன் டு கேஸ்ட்ரைட்டிஸ். நெக்ஸ்ட் டிசார்டர், கேஸ்ட்ரிக் டிசார்டர் பாத்தீங்கன்னா பெப்டிக் அல்சர். ஸோ பெப்டிக் அல்சர் வந்து அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிசார்டர். நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்படக்கூடிய ஒரு இது. ஆல்மோஸ்ட் 80 to 95% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த அல்சர் ஃபார்மேஷன் பத்தி பேசலாம். ஸோ அல்சர்னா என்ன, இது வந்து எந்த லெவலுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அல்சரை வந்து we call it in many different terms. ஸோ பெப்டிக் அல்சர்னு சொல்லலாம், ஸ்டொமக் அல்சர்னு சொல்லலாம், அண்ட் அனதர் கேட்டகரி பாத்தீங்கன்னா டியோடினல் அல்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த பெப்டிக் அல்சர்ன்றது நம்ம ஸ்டொமக்கோட வால் லைனிங் வந்து பிரேக் ஆகுது. அகெயின் இது வந்து டூ மச் ஆஃப் ஆசிட் செக்ரேஷன், ஏன்னா நம்ம ப்ராப்பர் டைம்ல வந்து ஃபுட் எடுத்துக்காததுனால, அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டிலே பண்ணி ஃபுட் எடுத்துக்கிறோம், இல்ல ஃபுட் டோட்டலா ஸ்கிப் பண்றோம். கம்பைன் டு திஸ் இந்த அல்சரை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பிளஸ் இந்த ஸ்டொமக் வால் லைனிங்ஸ் பிரேக்கேஜ் ஆவறதுனால தான் நம்மளுக்கு பெப்டிக் அல்சர், அதாவது ஸ்டொமக் அல்சர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இதுவே நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன்ல பாத்தீங்கன்னா அதுதான் டியோடினம் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல அல்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா டியோடினல் அல்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட காசஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹெலிகோபாக்டர் பைரோலி, இது வந்து டைப் ஆஃப் பாக்டீரியா. அகெயின் அன்ஹைஜீனிக் ஃபுட் ப்ராக்டிசஸ்னால, இல்ல டூ மச் ஆஃப் அவுட் சைட் ஃபுட்ஸ், லாங் ஹார்ஸ், ஸ்கிப்பிங் ஆஃப் ஃபுட் மூலியமா நம்மளுக்கு இந்த மாதிரி அல்சர் ஃபார்மேஷன் வரும். இது கூட பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், ஒரு சில டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ், அண்ட் ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்கலா கூட அல்சர் ஃபார்மேஷன் இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங், வெயிட் லாஸ் இருக்கும், இல்ல ஒரு பெயின் இல்ல டிஸ்கம்ஃபோர்ட். இம்மீடியட்டா நீங்க ஃபுட் சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு வந்து பெயின், ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். அகெயின் பிளட்டி ஆர் டார்க் ஸ்டூல்ஸ். ஸோ அகெயின் இந்த பிளட்டி ஆர் டார்க் ஸ்டூல்ஸ் வந்து சிவியர் கேசஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் தான். பட் அல்சர்ன்றது பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷன், அதாவது பாக்டீரியா மூலியமா வரக்கூடிய ஸ்டொமக் லைனிங்ல வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் ஜோன். ஸோ இதுக்கான என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் மீல்ஸ் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து 3 லார்ஜ் மீல்ஸா எடுக்க கூடாது. பிகாஸ் நீங்க 3 லார்ஜ் மீல்ஸா எடுக்கும் போது அசிடிட்டி லெவல் இன்னும் ஜாஸ்தி ஆகும், ஏன்னா ஸ்டொமக்குக்கு அந்த அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஸோ ஸ்மால் மீல்ஸ் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் அவாய்ட் ஓவர் ஈட்டிங், அதாவது ஒரே டைம்ல நிறைய சாப்பிடுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்மால் மீல்ஸா எடுத்துக்கணும். அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும். இன்க்ளூட் ஆல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எக்ஸெப்ட் சிட்ரஸ். பிகாஸ் நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட்னால அகெயின் நம்ம வந்து ஒரு வைட்டமின் சி ரிச் ஃபுட் எடுக்கும் போது அது ஸ்டொமக் ஆசிட அக்ரவேட் பண்ணுறதுனால சிட்ரஸ் வெரைட்டி, ஆரஞ்சு, மொசாம்பி, லெமன், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும்.
எஸ்பெஷலி வாட்டரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்சருக்கு இட்ஸ் ஹைலி பெனிஃபிஷியல். அண்ட் கன்சியூம் லோ ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ லோ ஃபேட்னும் போது நம்ம வந்து ஒரு ஸ்கிம்டு மில்க்ல வீட்லயே வந்து தயிராவோ மோராவோ எடுத்துக்கிறது ஹைலி பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் ஏர்லி டின்னர், அகெயின் டின்னர் ஏர்லியா எடுத்துக்கும் போது டைஜஷன் வில் பி பெட்டர். ஸோ ஒரு மீல் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா 15 to 20 minutes வாக் பண்ணுறது உங்க டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப நல்லா ஏட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் 8th பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து சாப்பிட்றதுக்கும் படுக்கிறதுக்கும் ஒரு ஆஃப்டர்நூன் நேப் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 1/2 hour to 45 minutes கேப் இருக்கணும். இதுவே டின்னர் டைம் பாத்தீங்கன்னா 2 to 3 hours கேப் டின்னருக்கும் பெட் டைமுக்கும் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் பெவரேஜஸ், அதாவது இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ, ஆல்கோஹால் இது மாதிரி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அண்ட் எவ்ரிடே வந்து உங்க டே டு டே டயட்ல டெண்டர் கோகோனட் வாட்டர், வாட்டரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணும் போது இது ஸ்டொமக்கோட அந்த லைனிங்ஸ் எல்லாம் வந்து டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹீல் பண்ண ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். த நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So far esophageal disorder பார்த்தோம், ஸ்டொமக் கேஸ்ட்ரிக் டிசார்டர் பார்த்தோம். Now coming to the rectal. ஸோ ரெக்டல்ன்றது அதாவது ரெக்டம் சொல்லுவோம். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் தான் வந்து ரெக்டல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெக்டல்ல வரக்கூடிய டிசார்டர் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ். ஸோ பைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஸ்டா வந்து என்ன மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு காஸ் ஆகும்னா, ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு, இல்ல ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு, ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு, ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றவங்களுக்கு, அண்ட் பிரெக்னன்சி டைம்ல அண்ட் சிவியர் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து அரோஸ் ஆகும். ஸோ ஹெமராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், பைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 different டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ்னா என்னன்னா டைலேட்டட் ஆர் என்லார்ஜ்ட் வெயின் இன் த லோவர் போர்ஷன் ஆஃப் த ரெக்டம் ஆர் ஏனஸ். அதாவது நம்ம இன்டெஸ்டைன்ல, நம்ம சிறுகுடல் பெருக்குடல்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த நரம்பெல்லாம் வந்து நம்மளுக்கு என்லார்ஜ் ஆகி வீக்கமா ஆகி போறதுதான் வந்து இந்த பைல்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இது இன்டர்னலாவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்டூல்ஸ் பாஸ் அவுட் பண்ணும் போது ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டா கஷ்டப்பட்டு பாஸ் அவுட் பண்ணும் போது நம்ம வெயின்ஸ் என்லார்ஜ் ஆகும் அண்ட் தே பை இந்த பைல்ஸ் ஃபார்மேஷன்லாம் வரும். அண்ட் ரொம்ப சிவியர் கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீடிங் லெவலுக்கு கூட போகும். ஸோ சம் ஆஃப் த சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் as I said ரெக்டல் ப்ளீடிங், அதாவது அவங்க மோஷன் போகும்போது பிளட் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு இச்சிங் சென்சேஷன், அண்ட் நீங்க வந்து ஸ்டூல் பாஸ் அவுட் பண்ணும் போது பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி சிம்டம்ஸ் அண்ட் காஸ் ஃபார் ரெக்டல். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஏனல் ஃபிஷர், ரெக்டல் டிசார்டர்லி. ஸோ ஏனல் ஃபிஷர்ன்றது, ஏனஸ் தான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதாவது ஃப்ரம் இட்ஸ் த லாஸ்ட் பார்ட் வேர் த மோஷன் இஸ் பாஸ்ட் அவுட். ஸோ அதுல வரக்கூடிய கிராக்ஸ் ஆர் டேர்ஸ், ஸோ அதுல வரக்கூடிய ஒரு சில கிராக் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏனல் ஃபிஷர்ன்னு சொல்லுவோம். இது ஏன்னா நம்ம பாடியில வந்து லெஸ் ஃபைபர் நீங்க டயட்ல எடுக்கிறதுனால, லெஸ் வாட்டர் இன்டேக் எடுக்கிறதுனால, இல்ல வந்து கிரானிக் கான்ஸ்டிபேஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து அண்ட் ரொம்ப நேரம் வந்து ஒரு 8 to 9 hours சிட்டிங் ஆஃப் ஒர்க் இருந்தா இந்த மாதிரி ஏனல் ஃபிஷர் டிசார்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேரிங் ப்ராசஸ் வரும்போது யூஸ்வலா வந்து டாக்டர்ஸ் ஆஸ்க் தெம் டு அண்டர்கோ அ ஸ்டிச்சிங், அ ஸ்மால் ஸ்டிச் மாதிரி போட சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலா என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இதுல இருந்து நம்ம காஸ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளீடிங். அகெயின் ப்ளீடிங் வந்து ஹெவி ப்ளீடிங் வந்து சிவியர் கேசஸ்ல இருக்கும். பட் ரொம்ப டைட் ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றவங்களுக்கு மைனர் ப்ளீடிங்ஸ் லைக் ஸ்பாட்ஸ் மாதிரி கூட டெவலப் ஆகலாம். அண்ட் இச்சிங் சென்சேஷன் அண்ட் டைட் ஸ்டூல்ஸ். ஸோ டைட் ஸ்டூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாடியில ப்ராப்பரா வாட்டர் இன்டேக், அதாவது அந்த லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லாததுனால தான் அந்த டைட் ஸ்டூல்ஸ் வரும். ஸோ நீங்க வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் அடிக்குவேட் வாட்டர் எடுத்தாலே இந்த மாதிரி டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
So some of the lifestyle and dietary modification பாத்தீங்கன்னா as I said fluid and fiber intake வந்து நீங்க ஜாஸ்தி பண்ணும். ஸோ நம்ம வந்து தண்ணி மட்டுமே கூட குடிக்க கூடாது. ஏன்னா தண்ணியா மட்டுமே எடுத்தா கூட அது யூரின் வழியாவோ ஸ்வெட் வழியாவோ வெளியே போயிடும். தண்ணி, காய்கறி, பழங்களும் நிறைய எடுத்துக்கணும். லைக் பட்டர் மில்க், டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீர், சொரக்காய், பொடலங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் அலாங் வித் தட் ஃபைபர் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ ஒரு சில ஃப்ளோர் எக்ஸசைசஸ், பிளான்ஸ் இல்ல வந்து ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பவுல் மூவ்மெண்ட், ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த மோட்டிலிட்டி மசில்ஸ் எல்லாமே எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆக ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் ஈஸி மோஷன் பாஸ் பண்ணலாம். அண்ட் டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு சில க்ரீம்ஸ் வந்து டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டைட் ஸ்டூல்ஸை வந்து ஓவர் கம் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் ஏனல் ரீஜியனை வந்து கிளீனா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் சிட் பாத். ஸோ இந்த சிட் பாத்னா என்னன்னா, ஒரு டப் ஆஃப் நல்ல வார்ம் வாட்டர் வந்து போட்டுட்டு, லைக் மேபி அந்த வார்ம் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 20 minutes to 30 minutes அந்த பாத்ல உட்காரலாம். ஸோ உங்க டாக்டர்ஸ் அட்வைஸோட சேர்த்து மேபி எப்சம் சால்ட் வேணும்னா கூட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளைங் ஐஸ் பேக். ஸோ ஒரு சில பேருக்கு அந்த ஹாட் வாட்டர் வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மேபி ஐஸ் பேக் வைக்கும் போது பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெயின் ரெடியூஸ் ஆகி அந்த ஹீலிங் வந்து ஃபாஸ்டரா ஆகிறதுக்கு தான் இந்த சிட் பாத் அண்ட் ஐஸ் பேக் எல்லாம் சொல்லுவோம். அண்ட் யூசேஜ் ஆஃப் மாய்ஸ்ட் டவலெட்ஸ் அண்ட் வெட் டாய்லெட் பேப்பர்ஸ். ஸோ மாய்ஸ்டர் கண்டென்ட் உள்ள டாய்லெட் பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது அந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து மாய்ஸ்டா இருக்கும் போது கிராக்ஸ் எதுவும் வந்து நிறைய வந்து ஃபர்தரா டெவலப் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி disorders with relation to the gut health and the lifestyle modification. Next slide, sir. So இது வந்து ஆர்கானிக் டிசார்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் டிசார்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் டிசார்டர் இஸ் கான்ஸ்டிபேஷன் அண்ட் டைரியா. ஸோ வாட் இஸ் கான்ஸ்டிபேஷன், வாட் இஸ் டைரியா? கான்ஸ்டிபேஷன்ன்றது நம்ம ஸ்டூல் பாஸ் பண்ணுறது இல்லை, அதாவது நம்ம மோஷன் பாஸ் பண்ணதுல அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்று கம்மியாகும், நம்பர் ஒன். அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி, உங்களுக்கு ஸ்டூல் வந்து பாடியில ஃபார்ம் ஆகிறதுக்கே டிஃபிகல்ட்டி, இல்ல உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் த கான்ஸ்டிபேஷன். வேற நீங்க டைரியானா என்ன பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது அண்ட் வாட்டரி ஆர் லிக்விட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஸ்டூலோட அவுட்புட் வந்து சாலிட் கண்டென்ட்டா இல்லாம லிக்விட் கண்டென்ட்டா வந்து பாடியை விட்டு வெளியே போகுது. ஸோ காசஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் பாத்தீங்கன்னா லெஸ் ஃபைபர் இன்டேக். ஸோ நார் சத்து உள்ள பழம், காய்கறிகள், ஃபுட் ஐட்டம்ஸ் கம்மியா எடுக்கும் போது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ரேட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. அண்ட் சஃபிஷியண்டா நம்ம தண்ணி குடிக்காது, அண்ட் எக்ஸசைஸ் லெவல் பாடியில கம்மி ஆகுறது, அண்ட் சர்டன் மெடிகேஷன், ஒரு சில ட்ரக்ஸ், ஒரு சில மெடிசன்ஸ், அண்ட் ஒரு சில பேர் வந்து தே ஃபீல் லைக் பாசிங், அதாவது அவங்க வந்து ஸ்டூல் பாஸ் அவுட் பண்ணணும், மோஷன் போகணும்னு நினைப்பாங்க, பட் அவங்க போக மாட்டாங்க, அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல அப்படியே உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து பாப்அப் ஆகும். வேற டைரியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், மெஜாரிட்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாரசைட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் மூலியமா டைரியா வந்து காஸ் ஆகும். அண்ட் டூ மச் ஆஃப் ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கும் போது, இல்ல டாக்ஸின்ஸ் இன் ஃபுட். இப்போ நீங்க வந்து பொட்டேட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பொட்டேட்டோஸ்ல வந்து கிரீன் கலர் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது இட்ஸ் அ டாக்ஸின், பட் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொட்டேட்டோஸ் அதுதான் டாக்ஸின்ஸ் இன் ஃபுட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுக்கும் போது கூட there will be diarrhea formation. And again ஒரு சில ஃபுட் அலர்ஜிஸ் அண்ட் ட்ரக் ஃபார்மேஷன், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பாடியில வந்து டைரியா வில் ஹேப்பன். ஏன்னா ஜிங்க் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட், நம்ம பாடியோட ரெகுலேட்டரி ப்ராசஸ் எடுத்துட்டு வர. ஸோ அந்த பவுல் மூமெண்ட்ஸ் ரெகுலேஷன்ல இருக்கணும்னா உங்க ஜிங்க் லெவல்ஸும் ஆப்டிமமா இருக்கும். ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தாலும் டூ மச் ஆஃப் டைரியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிசார்டருக்கு என்ன மாதிரி ஒரு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எடுக்கணும்னு லெட்ஸ் சி அப்போ. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், ஸோ இப்போ கான்ஸ்டிபேஷனுக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஃப்ளூயிட் இன்டேக், நிறைய தண்ணி குடிக்கிறது அண்ட் ஈட்டிங் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஏன்னா இப்ப நம்ம ஃபைபர் கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல தான் ஜாஸ்தி இருக்கு. பிளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதாவது அழுக்கு, கெட்ட கிருமி எல்லாத்தையுமே அது கூட அட்ராக்ட் பண்ணி அது வந்து பாடியில இருந்து டோட்டலா எராடிகேட் பண்ண ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அகெயின் ஈட்டிங் மோர் ஃபைபர் அண்ட் எக்ஸசைஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ ஹியர். அண்ட் லாஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஷன் போற அந்த ஏர்ஜை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அதாவது when you feel like passing you have to pass it out. நம்மளுக்கு வந்து மோஷன் போகணும், அந்த டைம்ல போகணும்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த டைம் வந்து இக்னோர் பண்ணாம we have to pass out. இல்லைன்னா அதுவே பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் வந்து பில்டப் ஆகும். now coming to diarrhea, இந்த டைரியா பொறுத்த வரைக்கும் we have one diet called BRAT diet. அதாவது இந்த BRAT dietனா என்னன்னா B for banana, R for rice, A for apple sauce and T for toast. ஏன் இந்த மாதிரி ஒரு டயட்னா ஏன் எஸ்பெஷலி பனானானா டைரியா அப்போ எப்பவுமே வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லூஸ் ஸ்டூல்ஸ், அந்த ஸ்டூல்ஸ் வந்து அந்த அந்த லிக்விட் ஸ்டூல்ஸை வந்து நம்ம அந்த சாலிடா வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி பிளஸ் அசிடிட்டி லெவல் கம் டவுன் பண்ண அந்த ஃபைபர் இன்டேக் ஜாஸ்தி படுத்த பனானா எடுக்கும் போது டைரியா லெவல் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஃபார் பனானா. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ரைஸ். ஏன் ரைஸ்னா ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ரொம்பவே பிளாண்டான ஒரு ஃபுட். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு அசிடிட்டியோ ஸ்பைசினஸும் நம்மளுக்கு பாடியில ட்ரிகர் பண்ணாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லிங்காவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். அதனாலதான் வந்து ரைஸ். அண்ட் ஆப்பிள் சாஸ். ஏன் ஆப்பிள்ஸ் ஆர் ஆப்பிள் சாஸ் கொடுக்கணும்னா யூஸ்வலா ஆப்பிள்ஸ்ல வந்து பெக்டின்ஸ் இன்டு தேர் இஸ் அ திங். பெக்டின் வந்து மோர் ஆஃப் லைக் அ நியூட்ரியன்ட் பட் அப்சல்யூட் நியூட்ரியன்ட் இல்ல, அது டைப் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ நம்மளோட ஸ்டூலோட மோட்டிலிட்டி, அதாவது அந்த மோஷனை டைட்டன் பண்ணி அந்த டைரியாவை ஃபர்தரா ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் அகெயின் கம்மிங் டு டோஸ்ட், சேம் திங், கார்போஹைட்ரேட் ரிச், உங்களுக்கு பிளாண்ட் ஃபுட், ஈஸி டு டைஜஸ்ட், அட் த சேம் டைம் ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கிறதுனால யூஸ்வலி டைரியா இருக்கிறவங்களுக்கு BRAT diet we do suggest. So along with this, good amount of buttermilk, அதாவது மோர், இளநீர், லாட் ஆஃப் வாட்டரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நம்ம பாடியில இருந்து லாஸ்ட் ஆன அந்த எலக்ட்ரோலைட்ஸ், டைரியா பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட்டும் சேர்த்து லாஸ்ட் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ணவும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் the disorder of digestive system is because of the brain. ஸோ நம்ம gut and brain health பத்தி பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஐடி செக்டார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஆர் தி அதர் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ் லெவல். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் உடம்புல ஜாஸ்தி இருந்தாலுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டொமக்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஒரு ஸ்மால் இஷ்யூ லைக் ஹார்ட்பர்ன் இஷ்யூல இருந்து டு கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இல்ல அல்சர் ஃபார்மேஷன் வரைக்கும் கூட லீட் ஆகலாம். ஸோ சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், ஜெனட்டிக்ஸ், ட்ரக்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டயட், இதெல்லாம் வந்து நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து டேமேஜும் பண்ணும், இம்ப்ரூவும் பண்ணும். பட் அதுக்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்து கோஆர்டினேட் பண்ணும். ஸோ as you all can see, our brain is our garden. The roots are nurtured by the food we eat. ஸோ நம்ம எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜோனோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாடியில ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாது. thereby many ஹெல்த் ailments, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், டைஜஸ்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ப்ராப்பரா பாப்அப் ஆகும். ஸோ இனிமேட்ல இருந்து உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூ எதனா சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ் பண்ணாலே டைஜஷன் இஷ்யூ கியூர் ஆகும். அண்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூ கியூர் ஆனா half of the problem in the body, BP ல இருந்து சுகர், ஹார்ட் இஷ்யூ, வாட் எவர் த ப்ராப்ளம் எல்லாமே வந்து நம்ம
ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். The next slide, sir. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சாம்பிள் மெனு ஃபார் ஓவரால் கட் ஹெல்த். நீங்க எந்த மாதிரி இப்ப நான் சொன்ன எல்லா கண்டிஷனுக்குமே சேர்த்து ஒரு காமனான ஒரு சாம்பிள் டயட் பிளான் ஐ ஹவ் கிவன். ஸோ யூ பீப்புள் கேன் ஃபாலோ திஸ் பிளான். இது பாத்தீங்கன்னா as soon as you wake up, நீங்க வந்து உங்க டே வந்து டெண்டர் கோகனட் வாட்டர் இல்ல வார்ம் சீரக தண்ணி, அதாவது ஒரு டீஸ்பூன் சீரகம் ஜஸ்ட் 5 to 10 minutes பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு எடுத்துட்டு எதனா ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம். அண்ட் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் எந்த ஃப்ரூட் வேணாலும் சாப்பிடலாம் எக்ஸப்ட் ஃபார் த சிட்ரஸ் வெரைட்டி. பனானாஸ் கூட சாப்பிடலாம், இட் இஸ் நாட் ஃபேட்டனிங். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி பிளாண்ட் அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்டா நான் கொடுத்துருக்கேன். லைக் இட்லி, இடியாப்பம், கிச்சடி, போஹா இல்ல டால் கிச்சடி, சம்திங் லைக் தட். ஸோ ஒரு 2 to 3 numbers இல்ல 1 bowl எடுத்துக்கலாம். அகெயின் மிட் மார்னிங் டைம் பாத்தீங்கன்னா a glass of tender coconut water இல்ல buttermilk. இது கூட எதுனா ஒரு watery fruits or vegetables எடுக்கலாம். லைக் cucumber, muskmelon, கிர்னி பழம், வாட்டர்மெலன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுனா எடுத்துக்கலாம். அண்ட் லஞ்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டபுள் பாயில்ட் ரைஸ். டபுள் பாயில்ட் ரைஸ்ன்றது சாதம் வந்து ஸ்லைட்டா குழைய வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எனி டைஜஸ்டிவ் டிசார்டர் பாடியில இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்பவே ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன், ப்ளோட்டிங் சென்சேஷன், பெயின், டிஸ்கம்ஃபர்ட் இல்ல வந்து ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ண வேண்டாம். அண்ட் டு தட் வந்து பில்லட் பேஸ்ட் ரோட்டிஸ் எதனா நீங்க எடுத்துக்கலாம் வித் பிளெயின் தின் டால். அதாவது தின் டால் ஸ்பைசஸ் எதுவும் டூ மச்சா ஆட் பண்ணாம, பிளஸ் வந்து ஒன் ஸ்மால் பவுல் ஆஃப் ஜஸ்ட் சாட்டேட் வெஜிடபிள்ஸ், ரொம்ப ஆயில் ரொம்ப காரம் எதுவும் போடாம வெஜ்ஜீஸ் எதுனா எடுத்துக்கலாம். as simple as lunch. அண்ட் ஆல்வேஸ் நீங்க உங்க லஞ்ச் முடிக்கும் போது ஒரு கப் கர்ட் இல்ல பட்டர்மில்க் கூட முடிக்கலாம். அண்ட் மிட் ஈவினிங் பாத்தீங்கன்னா ரைஸ் ஃபிளேக்ஸ் வித் உப்மா, அதாவது அவல் மேபி நீங்க பால்ல ஊற வச்சோ இல்ல தண்ணியில ஊற வச்சோ எடுத்துக்கலாம். இல்ல சத்து பாரிஜ், அதாவது சத்து மாவு கஞ்சி கூட யூ கேன் டேக் இட். இல்ல ஆரோ ரோட், அதாவது அரோட்டி மாவுன்னு சொல்லுவோம். ஸோ அது கூட நீங்க கஞ்சியா இது பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் நைட் டின்னர் பாத்தீங்கன்னா ஏர்லி டின்னர் அகெயின் பேசிக் ஆல் பிளாண்ட் ஸ்டீம் ஃபுட்ஸ் லைக் இட்லி, இடியாப்பம். ஸோ ஒரு ஸ்டூ இல்ல தின் டாலோட எடுத்துக்கலாம். அண்ட் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க தூங்க போறதுக்கு 1/2 an hour முன்னாடி அகெயின் வார்ம் சீரக தண்ணி. நீங்க வந்து ஜஸ்ட் 1 teaspoon ஆஃப் சீரகம் வந்து வாயில போட்டு சூ பண்ணியோ நீங்க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம், இல்ல வாட்டர்ல பாயில் பண்ணியோ எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மெனு, பேசிக் டயட் பிளான் ஃபார் தி ஆப்டிமம் கட் ஹெல்த். ஸோ இது வந்து எந்த ஏஜ் கேட்டகரிக்கு வேணாலும் கொடுக்கலாம். நான் பேசின எல்லா டிசார்டர்ஸ்மே சேர்த்து காமன்லி திஸ் டயட் பிளான் ஹஸ் பீன் பிளான்ட். த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ நம்ம இவ்வளோ கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நவ் இட்ஸ் அப் டு அஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். டைம் டு சேஞ்ச் அவர் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ இதுல வந்து என்ன மாதிரி ஒரு சப்ளிமெண்டேஷன் அலாங் வித் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கூட சப்போர்ட் பண்ணது, லெட்ஸ் சி. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்மால் வீடியோ பார்க்க போறோம். ஆஃப்டர் விச் சப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் பார்க்கலாம். I always wanted to explore what are the good things nature has to offer. Nutrilite is all about botanicals. So it's a very good marriage between me and Nutrilite. My name is Amit Chandra. I'm a phytochemist at Nutrilite. In Nutrilite, we are very particular about consistency in growing, analyzing, and delivering the raw materials in our products. Control the quality for Nutrilite botanicals, right from seed to the supplement stage. If we don't have the right seed, we don't have the right plant coming up, we may not have the right amount of phytonutrients. Each botanical has its own phytochemical fingerprint.
if we do not pay attention to the fingerprint, it may not be that botanical that we want. Once they reach the peak of those phytonutrients, we have to harvest them. And then we process them to make the extracts and the raw materials which go into our products. The process that Nutrilite applies needs collaboration. A lot of people work together to ensure we maintain the quality to the supplement stage. We have a lot of scientists who understand those phytochemicals and manage the quality of the phytonutrients. We control the whole process starting from seed to supplement. It's a very good combination of nature and science coming together. That's why we call it best of nature, best of science. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஸ்மால் வீடியோ ஃப்ரம் சீட் டு ஃபார்ம். ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சீட்ல இருந்து இப்போ வந்து ஃபார்முக்கு வந்து சப்ளிமெண்டா வந்து ஃபார்ம் ஆகி வருதுன்ட்டு தான். ஸோ ஹியர் ஆர் த லிஸ்ட் ஆஃப் சப்ளிமெண்ட், அதாவது நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்லாக்கி, விபிதாக்கி, ஹரிதாக்கி. பேசிக்கலா இது ட்ரிஃபில்லான்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைஜஷனை சப்போர்ட் பண்ணும். அண்ட் மெயின் திங், இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சஃபர் பண்றோம். ஸோ நம்ம எல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, பாடியில இருக்கக்கூடிய எஸ்பெஷலி கோலன்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த திங் வந்து இட்ஸ் நாட் ஃபேட், அது எல்லாமே டாக்ஸின்ஸ். ஸோ உங்க கோலன் ஹெல்த்தை வந்து கிளென்ஸ் அவுட் பண்ணி டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே எலிமினேட் பண்ணிட்டாலே வெயிட் லாஸ்ன்றது கொஞ்சம் ஈஸி ஆகும். So one such product is AVH, Amlaki, Vibhitaki, Haritaki. And also வந்து இது வந்து உங்களோட appetite, உங்களோட what to say, the food intake வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் அசிடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டோட்டலாவே இந்த பாடியை டீடாக்சிஃபை பண்ண ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்ரி டே 1 tablet post dinner will be highly beneficial. Next slide. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரோட்டீன். ஸோ நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சோய், எல்ஓபி அண்ட் வீட். ஸோ இதுல எல்லாமே வந்து ஆல் எசென்ஷியல் 9 அமினோ ஆசிட்ஸும் இருக்கு அண்ட் இட்ஸ் வெரி வெரி நியூட்ரல் இன் டேஸ்ட் அண்ட் 100% வேகன். அண்ட் இதுல இருக்கக்கூடிய பிடிஓ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 1. ஸோ ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கோர். ஸோ நம்மளுக்கு வந்து லாட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கும் போது அந்த கேஸ்ட்ரைட்டிக் இஷ்யூக்கெல்லாம் அந்த செல் டேமேஜ் எல்லாம் வந்து ஹீல் பண்ண ரொம்பவே நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐடியலி 1 to 3 scoops per day we can take it mixed with water, buttermilk or skimmed milk. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லி ஸோ மல்டி விட்டமின் மினரல். ஸோ நம்ம டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டாலும் ஒரு சில நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த நியூட்ரியன்ட் கேப் ஃபில் பண்ணோம் டெய்லி வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் ஒன். ஸோ இதுல இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ் வந்து இட் வில் கிவ் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். ஸோ ஐடியலி 1 tablet per day post breakfast is highly beneficial to the body overall health maintain பண்றதுக்கு. Next one, sir. So omega 3 fatty acids. So நம்ம பாடியில வந்து நம்ம குட் கொலஸ்ட்ரால் மெயின்டைன் பண்ணா மட்டுமே தான் அகைன் இந்த டைஜஷன் ப்ராசஸ் வில் பி ஈஸியாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். ஸோ ஆப்டிமம் ரேஷியோ, அதாவது EPA DHA ரேஷியோ, ஆப்டிமம் ரேஷியோல ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ப்ராடக்ட் வாட் வி ஹேவ் இஸ் omega 3, salmon omega 3 soft gels. So rich source of fatty acids. So depending on your medical condition 1 to 3 soft gels per day post a meal ideally preferable இருக்கும். And it's very good for heart also. உங்களுக்கு பாடியில குட் கொலஸ்ட்ரால் கொடுத்து பேட் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். apart from that very good for skin, for the heart, for the brain, eye healthக்கெல்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லது. Next slide.
And next we have concentrated fruits and vegetables. So நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய antioxidant property, phytonutrients, fiber content எல்லாம் வந்து fruits and vegetables ல இருந்து தான் தேவைப்படுது. So per day நம்மளுக்கு 5 servings of fruits and vegetables தேவை. பட் நம்ம எல்லாருமே அந்த 5 servings வந்து we are not able to take it. So an additional supplementation, concentrated fruits and vegetables, ideally 1 to 2 per day வந்து நம்மளோட மீலோட ப்ரிஃபரபிளா சேர்த்து எடுக்கும் போது நம்மளோட செல் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், இம்யூன் சிஸ்டம் இஸ் இம்ப்ரூவ் வெரி ஹெல்த், அண்ட் பாடியோட ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா பெட்டரா இருக்கும், அண்ட் நம்மளோட பாடிக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் லாஸ்ட்லி வி ஹாவ் ஃபைபர். ஃபைபர் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி நம்ம எடுக்கிற ஃபுட்ஸ்ல வந்து ஃபைபர் லேக்கிங்கா தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மீல், அகெயின் டிபெண்டிங் ஆன் யோர் மெடிக்கல் கண்டிஷன், 1 to 2 scoops ஆஃப் ஃபைபர் பர் டே வந்து எவ்ரிடே எடுக்கும் போது எந்த மாதிரி ஒரு டைஜஸ்டிவ் இஷ்யூவா இருந்தாலும் நம்மளுக்கு சார்ட் அவுட் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட், வாட்டர் சாலபிள் product only, and it's an excellent source to get rid of any digestive issue. So இது normal digestive function க்கு ரொம்பவே நல்லா வந்து support பண்ணும். And lastly we have natural B. So next slide sir. natural B பாத்தீங்கன்னா natural B with yeast. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்ஸ்லயுமே வந்து B காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கு. பட் வந்து இட்ஸ் அ வாட்டர் சாலபிள் விட்டமின்றதுனால நம்ம குக்கிங் ப்ராசஸ்லயோ இல்ல வந்து வாஷிங் ப்ராசஸ்லயோ டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ தேர் இஸ் அ ரெக்வயர்மெண்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நம்ம எல்லாருக்குமே. அடிஷ்னலா இது வந்து ஈஸ்ட் சோர்ஸ் ஆட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாடியில அசிமிலேஷன் அண்ட் டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பாடியில இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Plus acidity, heartburn, reflux issueக்கெல்லாம் வந்து it's very very highly beneficial. So 1 tablet per day along with the meal or post the meal is highly beneficial. So these are the some of the supplements plus dietary modification when it comes to gut health. Over to Pravin sir. Swati, complete detail explanation பண்ணீங்க about gut health and about கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த டீட்டெயிலும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இப்போ சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். அண்ட் அலாங் வித் தட் வந்துட்டு என்னோட நம்பர் வந்துட்டு நான் இப்போ சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். யூ கேன் ரீச் அவுட் டு மீ. ஸோ எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஓவர் த ஃபோன் அவைலபிளா இருக்கிறாங்க, பட் தே வில் பி கம்ப்ளீட்லி பிஸி. நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் வந்து உங்களோட நியூட்ரலைட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட கிளைண்ட் கஸ்டமர்ஸ் நீங்களே கூட ஒரு டீடைல்டு கன்சல்டேஷன் வந்துட்டு எடுத்துக்கலாம். சுவாதியோட நம்பர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த கன்சல்டன்டோட ஃபிளையரோட நான் ஷேர் பண்றேன். அண்ட் யாராவது இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க என்னோட ப்ராட்காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல என்னோட நம்பர் வந்துட்டு நான் இப்போ நான் மென்ஷன் பண்றேன், சாட் பாக்ஸ்ல நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட நேம் பிரவீன். So now I'm part of regional marketing team. Okay. So I'm taking care of Tamil Nadu and Kerala. So என்னோட நம்பர் வந்து 9710409710. So உங்களோட ஏபிஓ நம்பர், நேம், லொகேஷன் போட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து என்னோட வாட்ஸ்அப்க்கு பிங் பண்ணுங்க. பை எண்ட் ஆஃப் த டே வந்து என்னோட ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல நான் உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி டே வந்துட்டு உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டோட ஓவர் த ஃபோன் கன்சல்டேஷன் அந்த ஃபிளையர் நான் ஷேர் பண்றேன். ஸோ தட் நீங்க சுவாதியை நீங்க காண்டாக்ட் பண்ணிட்டு அண்ட் யூ கேன் ஃபிக்ஸ் அப் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஹேவ் அ டீடைல்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வித் யுவர் நியூட்ரலைட் பாயிண்ட். அதுக்கு கிரைட்டீரியா இருக்கு, ஷி வில் பி எக்ஸ்பிளைனிங். நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் ரீச் அவுட் டு மீ இன் வாட்ஸ்அப். பை எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நான் உங்களுக்கு ஐ வில் ஷேர் த டீடைல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்வாதி, இட் வாஸ் அ எக்ஸலண்ட் செஷன். எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு யூ. ஓகே. Thank you sir, thank you.
And we have a question: citrus fruits avoiding, having doubts about any citrus fruits பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ எதுக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்றோம்னா வந்து ஆல்ரெடி ஸ்டொமக்ல வந்து ஆல்ரெடி நிறைய ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ அப்பான் தட் வந்து நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது ஸ்டொமக் ஆசிட் கூட வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஆசிட் ரெண்டுமே மிங்கிள் ஆகும் போது கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அது ஈவன் மோர் வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வந்து அரோஸ் பண்றதுனால சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்றோம். ஃபார் தட் மேட்டர் வைட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கும் போது ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டர். பட் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணது ஒன்லி சிட்ரஸ். பட் அபார்ட் ஃப்ரம் தட் கிரேப்ஸ், கிவி அண்ட் பிளாக் கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ் ஃபார் தட் மேட்டர் இதெல்லாம் கூட வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட். அண்ட் நெல்லிக்காய் இதெல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு நீ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். Okay, thank you. And the last question for the session: what is the cause and remedies for gout? What is the cause and remedies for gout issue? Gout issue. Okay, cause for gout issue வந்து too much of uric acid, sir. Okay, so ரொம்ப வந்து ஒரு high protein கூட high fat diet எடுக்கும் போது too much of uric acid crystals வந்து நம்மளோட ஜாயின்ஸ் நடுவுல உட்காரதுனால gout formation இருக்கு. ஸோ அதோட ரெமெடி பாத்தீங்கன்னா low intake of protein, low intake of fatty foods, and along with that exercise regime will help them a lot. கூடவே வந்து நம்மளோட சப்ளிமெண்டேஷன் லைக் வந்து அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி டெப்த்ல பேசும்போது we will know what it is. Accordingly supplementation எடுக்கும்போது we can overcome the gout issue. And one last question, supplement for difficult swallowing கேட்டிருக்காங்க. Okay, supplement for difficult swallowing. Most of difficult swallowing in எடுக்கும்போது first we have to focus on lifestyle modification. நம்ம lifestyle modify பண்ணா மட்டுமே தான் வந்து நம்ம அந்த difficult swallowing வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். So one such thing is basic or daily and omega. ஏன்னா ஒமேகா வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட் பைப்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணும். ஸோ தட் ஸ்வாலோயிங் வந்து கம்மியாகும். டு தட் ப்ரிஃபரபிளி ஜென்ரலாவே நார்மல் வாட்டர்ல இருந்து வார்ம் வாட்டர் இல்ல லூக் வார்ம் வாட்டர் இல்ல ஹாட் வாட்டர் எடுக்கும் போது இன்ஃப்ளமேஷன் ஜோனும் கொஞ்சம் கம்மியாகும். தேங்க்யூ ஸ்வாதி. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், நீங்க உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் வரலன்னா